Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஆப்லெட்ல எப்படி நம்ம ஸ்னேக் கேம் ரெடி பண்றது அப்படிங்கறத பார்ட் 3 பார்க்க போறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம லெஃப்ட் சைடு டைரக்ஷன்ல மூவ் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப் டைரக்ஷன் எப்படி நம்ம மூவ் பண்றது அப்படினு சொல்லி பார்ப்போம். இப்போ அப் டைரக்ஷன்ல மூவ் ஆகணும் அப்படினா இப்போ நமக்கு y உடைய அந்த ஆக்சிஸ் மட்டும் டிக்ரிமென்ட் ஆகணும், x உடைய ஆக்சிஸ் ஸ்டாட்டிக்கா இருக்கணும். இப்போ ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் டைரக்ஷனுக்காக நம்ம கொடுத்துருப்போம். இப்போ லெஃப்ட் டைரக்ஷனுக்கு வந்து x உடைய வேல்யூஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதில் வந்து நான் y உடைய வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். y of I equal y of I minus 1. இப்போ y உடைய இண்டெக்ஸ் வந்து நான் ஸ்டாட்டிக்காக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் வந்து y of 0 equal y of 0. இப்போ இந்த ஆக்சிஸ் வந்து நமக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கணும். இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகக்கூடாது, டிக்ரிமெண்ட் ஆகக்கூடாது. அதாவது லெஃப்ட் சைடில் நமக்கு மூவ் ஆகும்போது அடுத்தது அப் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ ஸ்டாட்டிக்ஸாக இருக்கணும், ஒய் ஆக்சிஸ் வேல்யூ மட்டும் நமக்கு டிக்ரிமெண்ட் ஆகணும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ரன் பண்ணுறேன். ஃபார் இன்ட்டு ஐ ஈக்குவல் n மைனஸ் 1 ஐ கிரேட்டர் தென் 0 ஐ மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் எக்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் 1. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்க்கும் கொடுத்துக்கிறேன். y of I equal y of I minus 1. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து y axis டிக்ரிமெண்ட் ஆகணும்னு நம்ம சொல்லியிருக்கேன். y of 0 equal y of 0ல என்ன வேல்யூ இருந்துச்சோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் பண்ணிக்கிறேன். y of 0 மைனஸ் 10. x axisோட வேல்யூ ஸ்டாட்டிக்காக இருக்கணும். அதனால் x of 0 equal x of 0. அடுத்தது ரைட் சைடில் மூவ் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், ஒய் ஆக்சிஸோட வேல்யூ ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறேன். மறுபடியும் ஃபார் லூப் ரன் பண்ணிக்கிறேன். ஃபார் இன்ட்டு ஐ ஈக்குவல் n மைனஸ் 1 ஐ கிரேட்டர் தென் 0 ஐ மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் எக்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய் ஆஃப் ஐ ஈக்குவல் y of I minus 1. இப்போ இதில் வந்து ரைட் சைடுக்காக நம்ம எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டாரோடைய பொசிஷன் மட்டும் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் எக்ஸ் ஆஃப் 0ல் இருக்க வேல்யூ ப்ளஸ் 10 கொடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸ் வந்து நமக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் வந்து ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் ஒய் ஆஃப் 0. அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைடில் மூவ் ஆகணும். ஃபார் இன்ட்டு ஐ ஈக்குவல் n மைனஸ் 1 ஐ கிரேட்டர் தென் 0 ஐ மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் எக்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் 1 ஒய் ஆஃப் ஐ ஈக்குவல் ஒய் ஆஃப் ஐ மைனஸ் 1. இப்போ இதில் வந்து நம்ம டவுன் சைடுக்காக ஒய் ஆக்சிஸ் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாரோடைய ஃபஸ்ட் இண்டெக்ஸை மட்டும் நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். y ஆஃப் 0 ஈக்குவல் y ஆஃப் 0ல் இருக்க வேல்யூ ப்ளஸ் 10. எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ நமக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கணும். எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் எக்ஸ் ஆஃப் 0. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ்க்குள்ளார ஒரு இன்னர் கிளாஸ் கொடுத்துக்கிறேன். பப்ளிக் கிளாஸ். இப்போ இந்த கிளாஸுக்கு கேம் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாஸோட நான் த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்து த்ரெட் அப்படிங்கிற கிளாஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ த்ரெட் கிளாஸில் இருக்க ரன் அப்படிங்கிற மெத்தடை நம்ம ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். பப்ளிக் ரிட்டன் டைப் வந்து வாய்டு ரன் அப்படிங்கிற மெத்தடு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்னேக் மூவ் ஆகிறதுக்காக நம்ம அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். அதாவது லெஃப்ட்டு ரைட்டு அப் டவுன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு திரும்ப திரும்ப கால் ஆகிட்டே இருக்கணும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட் இல்லாமல் ரன் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் இன்ஸ்லைஸ் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி கண்டிஷன் செக்கிங் ப்ராசஸ் எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த சின்டெக்ஸ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன்.
இப்போ அந்த ஸ்டார்ஸ் வந்து நமக்கு மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு 100 மில்லிசெகண்ட் டிலேக்கு அப்புறம் நான் கால் பண்ண போகிறேன். ஒவ்வொரு டைமும் அந்த ஸ்டார் மூவ் ஆகும்போது அந்த கேப் பார்த்தீங்கன்னா வந்து 100 மில்லிசெகண்ட் நான் கொடுக்க போகிறேன். அதனால் வந்து ஸ்லீப் அப்படிங்கிற மெத்தட் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸ்லீப் மெத்தடில் 100 மில்லிசெகண்ட் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு டைம் இந்த ஃபார் லூப் நமக்கு ரன் ஆகிறதுக்கு 100 மில்லிசெகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிலே ஆகும். இப்போ நம்ம அந்த ஸ்லீப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணணும். ட்ரை கொடுத்துக்கிறேன். கேட்ச் பிளாக்ல பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸெப்ஷனை ரிசீவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற கிளாஸுக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த எக்ஸெப்ஷனை ரிசீவ் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். system.out.println இந்த அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டில் இருக்க எக்ஸெப்ஷனை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதனோட கண்டினியூ பார்த்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் டிசைன் அப்படின்னா www.tutorjus.com விசிட் பண்ணிப்பாருங்க. யூடியூப்ல நம்மளோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.